இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதியன். இன்று ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு முதல் வாசகத்தில் ஒரு வரி: உன் செல்வத்தினாலே உன் இதயம் செருக்குற்றது. உன் செல்வத்தினாலே உன் இதயம் செருக்குற்றது. செருக்குற்றவரை ஆண்டவர் சிதறடிக்கிறார் என்று விவிலியம் சொல்லும். இந்த பணம் என்பது மனுஷனை எப்படியெல்லாம் மாற்றுகிறது. அதாவது பணம் தேவை, வசதி தேவை, அது தவறு சொல்லக்கூடாது, எனக்கு வேணும். இருந்தாலும் பணத்தின் மேலே பற்று இருக்கலாம். எனக்கு பணம் தேவை, எனக்கு கஷ்டம் வேணும், அப்படி இருக்கலாம். அதற்கான மோகம் இருக்கக்கூடாது, பண வெறி இருக்கக்கூடாது. எனக்கு அது வேணும், இது வேணும், இது வேணும் என்று அந்த பண மோகம் வெறி என்பது அது சொல்றது இறை ஆட்சிக்கு எதிரான ஒரு செயல். நட்சத்திர வாசிக்கிற நம்ம, ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைவது எளிது. அந்த காலத்தில் எருசலேம் நகரை சுற்றிலும் பல வாயில்கள் இருந்தது. சிங்க வாயில், நிறைய கேட், நிறைய நிறைய வாசல். அப்படியே மக்கள் அந்த கோட்டையில் அந்த வாசல் வழியாக அந்த நகரத்தில் நுழைவாங்க. அதில் ஒரு கேட்டு தான் ஊசி வளைவு வாயில்னு சொல்லுவார்கள். ஊசி முனை வாயில். அந்த வளைவு எப்படி இருக்குமா, மிக குறுகலாக இருக்குமா, ரொம்பவும் குறுகலாக. அது ஊசி காது மாதிரியே அந்த இதுவாக இருக்குமா. இது மக்களும் சந்திக்கின்ற ஒரு விஷயம், நான் பார்க்குற ஒரு விஷயம். ஏசப்பா அதை வைத்து சொல்கிறார் பாருங்க, பார்ப்போம். அந்த குறுகிய வளைவுக்குள்ளே ஒட்டகம் எவ்வளோ பெருசு இருக்கும். அந்த ஊசியின் காது, அந்த ஊசியின் வளைவு, அந்த வழி, இந்த துவாரத்துக்குள்ளே ஒட்டகம் நுழைந்தாலும் நுழைந்துவிடும், பணக்காரன் விண்ணரசிலே நுழைய முடியாது. உதாரணம், செல்வந்தன் லாசர். லாசர் ஏழை கிடப்பான் வீட்டு வாசல்ல. பணக்காரன் உண்டு கொழிப்பான். அவன் பசியாத்த கூட அவனுக்கு மனசு இருக்காது. செல்வ செழிப்பு பிறருக்கு உதவும் எண்ணத்தையே எப்படி அழிக்குது பார்த்தீங்களா? ஆண்டு சொல்ல பாருங்க பார்ப்போம். இப்படிப்பட்ட பணக்காரன், எல்லா பணக்காரனும் ஆண்டவர் குறை சொல்ல மாட்டேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. சக்கையு பணக்காரன் தான், மத்தையு பணக்காரன் தான், சீடராக ஏற்று நல்ல மனுஷார் அவங்களாம். சக்கை சொன்னார் இல்லையா, ஆண்டவரே நான் யாரையாவது ஏமாத்து நான் பணம் காசு பிடிங்கன்னு தான் 4 மடங்காக கொடுத்துட்றேன் ஆண்டவரே, இன்று இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிட்டு நான் சொல்லுவார். மத்தேயு எல்லாத்தையும் விட்டுட்டு என்ன பண்ணாரு, இயேசு அப்படி வந்தார். அதனால பணக்காரர்களை இயேசுக்கு பிடிக்காதுன்னு கிடையாது. எப்படிப்பட்ட பணக்காரர்கள்? இந்த செல்வந்தன் லாசர், செல்வந்தனை போல பணக்காரர்கள். இறைவனுக்குரிய இலக்கணங்களை அழித்து பணம் தான், காசு காசு காசுன்னு அலைகிறாங்க பார்த்தீங்களா? அப்படிப்பட்டவர்களே ஆண்டவருக்கு பிடிக்காது. ஒரு சின்ன ஒரு கதை சொல்ல நிறைவு செய்கிறேன். அதாவது பணம் எந்த அளவுக்கு பணம் கண்ணை மறைக்குது பாருங்கள். ஒரு சின்ன ஒரு கதை இது. தென்கட்சி சுவாமிநாதன் அவர்கள் நம்ம அந்த கதை ஒரு ரேடியோவில் சொல்ல கேட்டிருக்கிறேன். அந்த கதை, ஒரு பிச்சைக்காரன் என்ன பண்ணான்னா, ரோட்டில் சுற்றி கிடக்கும்போது ஒரு நாயை போட்டு சுற்றி கிடப்பான். நாயை பிடிச்சிக்கிட்டு சுற்றி ரோட்டில் அலைஞ்சிட்டு இருப்பான். அப்போ ரோட்டில் ஒரு கல் கிடக்குது, பார்த்து நல்லா இருக்குது இந்த கல். அதை எடுத்து ஒரு துணியில் கட்டி, நாய் கழுத்தில் கட்டி, அது கூட சுற்றி கிடக்கிறான் மாட்டினேன். அவன் ஒரு ஊர் பக்கம் போகும்பொழுது ஒரு ஆள் அந்த நாய் கழுத்தில் இருக்கிற அந்த கல்லை பார்க்குறான். இந்த கல் வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு அவன் பார்க்குறான். கிட்ட போய் பார்த்தா அது ஒரு வைரக்கல். அது பல லட்சம் பெருமானம் உள்ள ஒரு வைரக்கல். அது ஆஹா, எப்படியோ அந்த பிச்சைக்காரனை ஏமாற்றி அந்த கல்லை வாங்கிடணும் அப்படி சொல்லி என்ன பண்ணுறாரா, போயிட்டு ஏப்பா
அந்த கல் என்ன வேலை வேணா நாங்கள் கொடுத்துட்றேன் எனக்கு அப்படின்னு கேட்குறான். அந்த பிச்சைக்காரன் என்ன பண்ணுறான், சும்மா ரோட்டில் கிடந்த கல், சரி எனக்கு ஒரு 1000 கொடுத்துட்றேன், எப்படி எனக்கு ஒரு 1000 கூட நான் கொடுத்துட்றேன் என்று அவன் சொல்லுகிறான். இவன் பாருங்க, அதுலேயும் இவன் என்ன பண்ணுறான், அந்த பணக்கார அந்த 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 கேட்டவன் 1000 அதிகமாச்சு, இன்னும் குறைச்சி கொடுத்து வாங்கி அவன் சொன்ன போகிறான், 500 தரம் கொடுக்குறியா அப்படின்னு இந்த இவன் கேட்குறான். பிச்சைக்காரன் என்ன பண்ணுறான், அதெல்லாம் முடியாது போன்னு என்ன பண்ணுறான், அவங்க நகர்ந்து போகிறான். இந்த ஆள் என்ன பண்ணுறான், எப்படி நம்ம மட்டும் வந்துடுவான், இவனுக்கு கொஞ்சம் நிற்கிறான். அப்படி கொஞ்ச நேரம் திரும்பி பார்க்குறான், அந்த நாய் கற்றுக்கிற கல்லை காணும். இன்னொருத்தன் அதை வாங்கிட்டு போகிறான். திப்பின்னு ஓடுறான். ஏய் பிச்சைக்காரா என்னடா பண்ண, இதா அவர்த்த கல் 1000 கொடுத்து வாங்கிட்டு போகிறாரு பாரு, நீ வான்னு சொன்னிய, நீ 1000 கேட்டியப்போ, அடா படுப்பா உனக்கான அறிவு இருக்குதா, அந்த கல்லுக்கு என்ன விலை பொருந்த வைரக்கருடா, அது பல லட்சம் பெருமானம் உள்ள கல்லுன்னு சொன்னான் இவன். அந்த பிச்சைக்காரன் சொன்னான், யாருடா முட்டாளு, நான் எனக்கு அறிவுதான்னு கேட்குறேன், அது என்ன கல்லுன்னு எனக்கு தெரியாது, ரோட்டில் காந்தது, அது என்ன கல் உனக்கு தெரியும்ல, என்கிட்ட 500 பிச்சைக்காரன் மாதிரி பேரம் பேசுனீங்க, உனக்கு அறிவு இருக்கா என்று அந்த பிச்சைக்காரன் கேட்டோம். சகோதரர்களே, என்ன பணம் காசு எந்த அளவுக்கு மனுஷனை கண்ணை மறைக்குது பாருங்க. அதுலேயும் குறைக்கலாமா, இன்னும் ஏமாத்தலாமா, இவங்க வாய்ப்பாச்சா, சரி 1000 ரூபாய்க்கு லட்சம் ரூபாய் இப்போ கிடைக்குது, அவன் மனசில் அந்த அந்த இன்னும் ஆசை அடங்கலை பாருங்க, இன்னும் 500 குறைக்கலாமா. சகோதரர்களே, பணம் அப்படித்தான். இப்படிப்பட்ட பணக்காரர்களை ஆண்டவர் வெறுத்து ஒதுக்குகிறார். பணம் காசு தூங்கும்போது கூட பண்ணுற கஷ்டம் தூங்கும்போது இருக்கு. ஊசியின் காதிலே ஒட்டகம் நுழைந்தாலும் நுழைந்துவிடும், செல்வந்தன் விண்ணரசில் நுழைய முடியாது. எல்லா செல்வந்தனும் கிடையாது. பணம் மோகம் கொண்டவர்கள், பணத்துக்காக பிறரை ஏற்று பிழைக்கிறவர்கள், பணமே வாழ்க்கையான இல்லையா உறவுகளை தள்ளி விடுறவர்கள். இன்னைக்கு பேப்பரை பாருங்க பார்ப்போம், இன்னைக்கு சொத்துக்காக பெத்த தகப்பனையே கொலை செய்தான் பார்க்குற மாதிரி, நான் பொய் சொல்கிறேன், யோசிச்சு பாருங்க பார்ப்போம். சொத்துக்காக தன் தாயை என்ன பண்ணுறான், கொலை பண்ணுறான். மனைவி என்ன பண்ணுறா, தன் கணவன் சொத்துக்காக கூலிப்படை வச்சு கொலை. இன்னைக்கு எவ்வளோ ஒரு பேப்பர் வாசிக்கிறோம் நம்ம, யோசிச்சு பாருங்க. இப்படிப்பட்ட பணம் மோகம் படைத்தவர்கள் கடவுள் அண்டையில் கூட செல்ல முடியாது. சகோதரர்களே, பண பற்று அவசியம், தவறில்லை, பணம் வெறி கூடாது. அவ்வாறு இருந்தால் நம்மை திருத்திக் கொள்வோம், ஆண்டவர்களை செல்ல முயற்சிப்போம். சந்திப்போம்.